வணக்கம் தேவநாதன். சீரமைப்பு பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று தற்போது சோதனை ஓட்டமானது மெல்ல மெல்ல துவங்கி இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்தோம். ரயில்வே துறை சார்பில் ஒளிப்பெருக்கை மூலம் அதற்கான அறிவிப்பையும் வெளியிட்டிருந்தாங்க. அங்கே இருக்கக்கூடிய விவரங்களை பதிவு பண்ணுங்க. கடலூர் சிப்காட் அருகே உள்ளது செம்மங்குப்பம். இந்த செம்மங்குப்பம் பகுதிக்கு தான் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரயில்வே கேட் உண்டு. அதாவது நம்ம விழுப்புரம் நாகப்பட்டினம் 4 வழி சாலையிலிருந்து இந்த செம்மங்குப்பத்துக்கு பெரிய சாலையில அந்த ரயில்வே கேட் உள்ளது. இந்த ரயில்வே பாதையில பார்த்தோம் அப்படின்னா கடலூரிலிருந்து சிதம்பரம் மயிலாடுதுறை மார்க்கமாக ரயில்கள் செல்வது வழக்கம். இந்த நிலையில தான் இந்த பகுதியில இன்று காலை கடலூரில் இருக்க தனியார் பள்ளியில் இருந்து வந்த ஒரு வாகனம் பேருந்தானது மாணவ மாணவிகளை ஏற்றுக்கொண்டு 4 மாணவ மாணவிகளை ஏற்றுக்கொண்டு இந்த செம்மங்குப்பம் பகுதியில் இருக்க மாணவ மாணவிகளை ஏற்றுவதற்காக செல்கிறது. அப்போது பார்த்தோம் அப்படின்னா செல்லும் போது இந்த ரயில்வே கேட் திறக்கப்பட்டிருந்த நிலையில அந்த பேருந்து உள்ளே நுழையும் போது மிக வேகமாக வந்த ரயில், கடலூரிலிருந்து மயிலாடுதுறை நோக்கி வந்த ரயில் அந்த பள்ளி பேருந்து மீது மோதி 50 மீட்டர் தூரத்திற்கு இழுத்துச் செல்கிறது. பேருந்து சுக்குநூறாக உடைந்த நிலையில அந்த ரயில் 200 மீட்டருக்கு அப்பால் நிறுத்தப்பட்டது. அந்த பேருந்தில் பயணம் செய்த 4 மாணவ மாணவிகள்ல ஒரு மாணவனும் ஒரு மாணவியும் சம்பவ இடத்திலேயே உடல் துண்டாகி உயிரிழந்து விட்டனர். மேலும் ஓட்டுநர், மற்ற 2 மாணவர்கள் என 3 பேர் படுகாயம் அடைந்தாங்க. மேலும் பார்த்தோம் அப்படின்னா இங்கு மீட்பு பணிக்கு வந்த அந்த கிராமத்தை சேர்ந்த அண்ணாதுரை என்பவர் பார்த்தோம் அப்படின்னா அந்த மின்சார ஒயர் ரயில் பாதையில் செல்லும் மின்சார ஒயர் அறந்து கிடந்ததுல அதுல அவர் காயம் அடைஞ்சிடுறாரு. அந்த காயத்தை தொடர்ந்து அவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. இதுல மேல் சிகிச்சைக்காக செழியன் என்ற மாணவர் தற்போது புதுச்சேரிக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்காரு. இந்த பகுதியில பார்த்தோம் அப்படின்னா விழுப்புரம் சரக டிஐஜி உமா, கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார், கடலூர் மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்ய செந்தில்குமார் மற்றும் ரயில்வே உயர் அதிகாரிகள் என அனைவருமே ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் கேட் கீப்பர் கேட் போடாததுதான் முக்கிய காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டப்பட்ட நிலையில ஏறத்தாழ 3 மணி நேரம் அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. ரயில்வே போலீசார் மற்றும் மாநில போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். சற்று நேரத்திற்கு முன்பு அவரை கடலூர் போலீசார் கைது செய்து அழைத்து சென்றனர். இந்த நிலையில தான் பார்த்தோம் அப்படின்னா தற்போது சீரமைப்பு பணிகள் முழு வீச்சில் நடந்துட்டு இருக்கு. ரயில்வே துறையினர் பார்த்தோம் அப்படின்னா இந்த பகுதியில மின்சார ஒயர் துண்டிக்கப்பட்டதால அந்த ஒயர்களை சீர்படுத்தும் பணியிலும் தண்டவாளத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் உள்ளதா என்ற ஆய்வு பணியும் மேற்கொண்டுள்ளனர். ஏறத்தாழ பார்த்தோம் அப்படின்னா அந்த மின்சார ஒயர்களை இணைக்கும் பணியானது தற்போது முழுமையாக முடிவடைந்து விட்டது. இன்னும் மின்சாரம் வழங்கப்படவில்லை. ஆனால் அதற்குள்ளாக அந்த சோதனை ஓட்டமானது அவர்களுடைய சோதனை ரயில் மூலம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த சோதனை ஓட்டம் முடிந்த பிறகு அதில் மின்சாரம் வழங்கப்பட்டு மீண்டும் ஒரு முறை சோதனை ஓட்டம் நடத்தப்படும். அந்த சோதனை ஓட்டம் முழுமையடைந்த பிறகு இந்த பாதையில் ரயில் போக்குவரத்து துவங்கும் சொல்லிட்டு ரயில்வே துறையினர் தெரிவித்திருக்காங்க. தற்போது ரயில்வே உயர் அதிகாரிகளும் இந்த பகுதியில் ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க. இதுல முழுக்க இந்த விபத்திற்கு காரணம் கேட் கீப்பர் தான் என கிராம மக்கள் குற்றம் சாட்டும் நிலையில அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. திருச்சியிலிருந்து வந்துள்ள கோட்ட மேலாளரும் தற்போது இந்த பகுதியில ஆய்வு மேற்கொண்டுட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.